சொல்லப்போனால் இது ஒரு அதிசய கருவி, அற்புத கருவி. அலாவுதீன் விளக்கு, கை விளக்கு போல் நமக்கு ஒவ்வொருத்தருக்கும் கையில் அகப்பட்டிருக்கிற ஒரு கருவி. ராத்திரி 1 மணிக்கு கூட ஒருத்தருக்கு பணம் அனுப்பலாம், பேங்க்குக்கு போகணுன்னு அவசியம் இல்லை. ஆனால் இந்த அதிசய கருவி ஐன்ஸ்டீனுக்கு கிடைக்கல, நியூட்டனுக்கு கிடைக்கல, என் பாட்டனுக்கு கிடைக்கல, பாட்டிக்கு கிடைக்கல, நமக்கெல்லாம் கிடைத்திருக்கிறது என்றால் இதை நாம் வைத்துக்கொண்டு ஆள வேண்டுமே தவிர இதற்கு நாம் அடிமையாகி விட்டு கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலை தான் இன்றைக்கு அதிகமாக இருக்கிறது. சொன்னப்போனால் ஒரு சாக் பீஸ் 1000 அறிவாளிகளை உருவாக்கும், ஒரு செல்போன் 1,00,000 முட்டாள்களை உருவாக்கும் என்று ஒரு அறிஞன் பேசினான். இன்றைக்கி இருக்குது. நம்ம இந்த அவேர்னஸ் பிள்ளைகளுக்கு சொல்லணும். அதனால தான் வெறும் புத்தகத்தில் எல்லாமே இருக்காது. வாழ்வியல் சூழல்களை எல்லாம் நாம் அனுபவத்தின் ரீதியாக பிள்ளைகளுக்கு எடுத்து சொல்ல வேண்டிய காலகட்டம் இப்போ வந்திருக்கு. அதனால தான் நான் கற்றது கடுகளவுன்னு கொடுத்துருக்கேன். 2000 ஆண்டுகளுக்கு முன்பு இருக்கக்கூடிய சங்க இலக்கியங்களிலிருந்து இன்றைய வரையில் வளர்ந்து கொண்டிருக்கிற அத்தனை இலக்கியங்களும் சரி, ஒரு மானுடம் மனிதவளத்தோடு வாழ வேண்டும் என்பதற்காகத்தான் படைக்கப்படுபவை. ஆனால் இன்றைக்கு இந்த கருவிகளிலே மக்கள் அகப்பட்டு திணறுகிறதை நாம் பார்க்குறோம். உண்மையிலே காலையில் நான் என் கண்ணால் பார்க்கறது தான் நான் பேசுவேன். பல இடங்களில் காலையில் பொங்கு சனி திருக்கோயிலுக்கு போயிட்டு வந்தேன். அடுத்தது எட்டுக்குடி முருகன் கோயிலுக்கு போகணும். எட்டுக்குடி முருகன் கோயில் கர்ப்ப கிரகத்துக்கு முன்னாடி உள்ளே போய் நிற்கிறேன். அம்மா, அது குழந்தைக்கு அம்மா பாட்டி 2 பேரும் சாமி கும்பிட்டுங்கிறாங்க. இந்த குழந்தை கீழே உட்காந்துக்கிட்டு செல்ஃபோனில் படம் பார்த்துக்குது. அதாவது இன்றைக்கி இருக்கிற நிலைமை, ஒரு காலத்தில் குழந்தை அழுதால் தாத்தாவும் பாட்டியும் போட்டி போட்டு கொண்டு அந்த அழுகையை நிறுத்துவதற்கு ஏற்பாடு செய்வாங்க. அப்பா பூம்பூ மாடு மாதிரி தலையெல்லாம் ஆட்டிக்கிட்டு எப்படியாவது வேடிக்கைலாம் காட்டுவார். இன்றைக்கு ஒன்றுமே பண்ண வேணாம். குழந்தை அழுவுதா, செல்லை ஆன் பண்ணி கையில் கொடுத்தா போதும், குழந்தை ஆஃப் ஆகி போகுது, செல்லு ஆன் ஆகி போகுது. எல்லா இடங்களிலும் நடக்கிற ரொம்ப கஷ்டங்க. அதிலே பழகிடுது. கொஞ்ச நாள் பொறுத்து அந்த குழந்தைகிட்ட நீங்கள் வாங்க முடியல. அது அப்போ கொடுத்தது நாம தானே. தீதும் நன்றும் பிறர் தர வாரான்னு நம்முடைய இலக்கியம் சொல்லுது. நாம தான் கொடுத்தோம், நாமே போராடி வாங்க வேண்டியதாக இருக்குது. அது வளர்ந்த பிறகு கூட பாருங்கள், எல்லாருடைய வீட்லேயும் நைட்டில் உட்காந்து டின்னர் சாப்பிட்றான்னா சும்மா சாப்பிட மாட்டான். ஞாயிற்றுக்கிழமை மத்தியானம் தட்டில் சாப்பாடு போட்டு சாப்பிட்றான்னா சும்மா பார்ப்பான். டிவி ஆன் பண்ணிவிட்டு அதில் என்ன ஓடுதோ அதை வச்சு தான் பார்த்து சாப்பிட்றான். தான் சாப்பிட்றது கூட என்னான்னு தெரியாமலே சாப்பிட்ற ஆட்கள் அதிகமாக போயிட்டான் இப்போது, இல்லையா? அதுதான் அந்த அம்மா கூட சாப்பாடை போட்டு தட்டில் கொடுத்துட்டு உள்ளே கிச்சன்லேருந்து குரல் கொடுக்குது, டிவி பார்த்து சாப்பிடாதையா, டேஸ்ட்டு தெரியாதுன்னு. அவன் சொல்கிறான், அது டேஸ்ட்டாக இருந்தால் நான் ஏண்டி டிவி பார்க்குறேன்றான். அப்போது வளர்ப்பு எப்படியோ வாழ்க்கை அப்படி அமையும், இல்லைங்களா? நாம் எதனோடு பழகுகிறோமோ அதனுடைய வாசனை தான் நமக்கு வரும். நாம் எதுவாக மாற வேண்டும் என்று சதா நினைக்கிறோமோ நாம் அதுவாகவே மாறுவோம் என்பது தான் உபநிஷதம் போதிக்கிற உண்மையான சாரம். எண்ணங்கள் தான் வாழ்க்கை, எண்ணங்கள் தான் சொற்கள், எண்ணங்கள் தான் செயல்கள். அப்படின்னா ஒரு மனிதனுடைய தூய்மையான எண்ணங்களை வலிமையாக்குகிற மிகப்பெரிய ஆற்றல் வாசிப்பதில் மட்டும்தான் தூய்மையாக இருக்கிறது, முழுமையாக இருக்கிறது. பிள்ளைகளுக்கு நம்ம என்னத்தை பண்ணுறது, எல்லாம் பாவம் சப்ஜெக்டே படிச்சுக்குதுங்க. 5 சப்ஜெக்டும் தானா வாழ்க்கை? இல்லவே இல்லை. கொஞ்சம் நிறைய மாற்றணும். நாம் நிறைய வாசிக்கிற பழக்கத்தை, 1 மணி நேரமாவது மற்ற நூல்களை படிக்கிற மாதிரி ஒரு பழக்கத்தை உருவாக்கணும். நம்ம வீட்டில் போர் போட்டிருக்கோம், எல்லார் வீட்லேயும் போர் போட்டிருப்பீங்க, சில பகுதியெல்லாம் போடுவோம். போர் இறக்கலைன்னு வச்சுங்க, ஏர்லாக் ஆகிட்டுதுன்னா நாங்கள் என்ன பண்ணுவோம், அந்த ஏர்லாக்கை எடுத்துகிட்டு ஒரு 5 வாளி தண்ணியை பைப்பில் ஊற்றி மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணால் ஃபோர்ஸாக இறைக்கும். ஊற்றின 5 வாளி தண்ணி மட்டும் வெளியில் வர்றதில்லைங்க, ஏற்கனவே பூமிக்குள் ஊறி கிடக்கிற தண்ணீரை வெளியிலே கொண்டு வருவதற்கு அந்த 5 வாளி தண்ணீர் பயன்படுவது போல தான்
பிள்ளைகள் படிக்கிற 5 சப்ஜெக்டும் அவனுக்குள்ளே இருக்கிற ஞானத்தை வெளிப்படுத்துவதற்குத்தான் அவை பயன்பட வேண்டுமே தவிர அதுவே வாழ்க்கையாகிடாது, அதுவே அறிவாகிடாது. இப்போ நம்ம பேச்சே குறைஞ்சி போச்சே பிள்ளைகளுக்கு. வருத்தத்தோடு சொல்கிறேன், சிலதெல்லாம் என்னையும் உட்பட தான். பேச்சே குறைஞ்சி போச்சே. நாங்கள்லாம் படிக்கிற காலத்துலேங்க அம்மா முகம்தான் அதிகமாக தெரியும். ஃபேஸ் டு ஃபேஸ் பேசணும். இப்போ எல்லா பிள்ளைகளும் ஃபேஸ்புக்கில் பேசுகிறான். காலங்கள் அப்படி டோட்டலாக மாறுது. நம்ம எவ்வளோ எச்சரிக்கையாக இருக்கணுன்றதுக்காக சொல்ல வரேன். பேச்சு குறைந்து போச்சு, அவருடைய அரவணைப்பு குறைஞ்சி போச்சு. மேதக அப்துல் கலாம் அவர்கள் அக்னி சிறகுகளில் எழுதுகிறார், என் அம்மாவிடத்தில் அன்பை கற்றேன். பாடபுஸ்தகத்தை பற்றி அவர் பேசலை. என் அன்னையிடத்தில் அன்பை கற்றேன், என் அப்பாவிடம் அறிவை பெற்றேன். ராமேஸ்வரத்தின் இடைவிடாது அடிக்கின்ற அந்த அலைகளிடத்தில் இடைவிடாத உழைப்பை கற்றுக்கொண்டேன். என்னுடைய ஆசிரியர் சுப்பிரமணிய ஐயர் அவரிடத்தில் வாழ்க்கையிலுடைய ஊக்கத்தையும் அரவணைப்பையும் நான் கற்றுக்கொண்டேன் என்று எழுதினாருன்னா, ஒவ்வொன்றிலிருந்தும் மனிதன் கற்றுக்கொண்டே இருக்கணும். கற்றது போதும் என்று நின்றிருந்தால் ஒன்றுமே வளர முடியாது. இன்னும் சொல்ல போனால், தேடுதல் உள்ளவனைத்தான் உலகம் தேடும். அப்போ அந்த அறிவு என்பது தேடிக்கொண்டே இருக்க வேண்டும். அந்த தேடுதல் வேட்டையை பூர்த்தி செய்கிற மிகப்பெரிய சிறப்பு தான் ஒரு புத்தக திருவிழாவை நடத்துகிறதனுடைய முழுமையான பயன். நல்ல நல்ல அறிவியல் நூல்கள், ஆன்மீக நூல்கள், நாவல்கள், நல்ல கவிதைகள், அறிவுபூர்வமான கவிதைகள், இவைகளெல்லாம் பிள்ளைகளுக்கு ஒரு முறை வாசிக்க 2 முறை வாசிக்க கற்றுக் கொடுத்தாலே போதும். அப்போ அந்த ஒரு ஆர்வம், ரசனை வந்தாலே போதும். அதெல்லாம் இன்றைக்கி எல்லாமே காணாமல் போய் கொண்டிருக்கிறது. அதனால தான் பிள்ளைகளை இன்றைக்கி என்ன பண்ணுறான், வீட்டுக்குள்ளே சரியான அந்த கருவறைக்குள்ளே சரியாக வழிநடத்தப்படாததனால் இன்றைக்கு என்ன நிலைமைன்னு கேட்டிங்கன்னா, அவன் ஒரு தனித்துவத்தை நோக்கி போகிற ஒரு சிக்கல் இருக்குது. இப்போது இது நம்ம மட்டும் இல்லை, அகில உலகத்திலே இருக்கிறது. ஜப்பானில் மக்கள் தொகையை இப்போ குறைஞ்சி போச்சுன்றான். சீனாவிலையும் குறைவதற்கு வாய்ப்பு வந்துக்கிட்டு இருக்குதுன்றான். ஏன்னா பல நெருக்கடிகள், திருமணமே வேணாங்கிறான். வாழ்க்கையை அங்கே தான் தொடங்குதுன்னு நம்ம முன்னோர்கள் சொல்லி கொடுத்துருக்கிற பூமி இது. இன்றைக்கு பல சிக்கல்கள் வந்திருக்குதுன்னா காரணம் என்னென்னா, உறவுகளிலிருந்து அவன் விலகி இருப்பதனால் உறவுகளின் அருமை கூட அவனுக்கு தெரியாமல் போயிருக்கிறது. தாயிற் சிறந்த கோவில் இல்லைன்னு நம்ம நூல் சொல்லுது. தந்தை சொல்மிக்க மந்திரம் இல்லைன்னு சொல்லி கொடுத்துக்கிறது. அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம்னு சொல்லி கொடுத்துருக்குது. இன்றைக்கி எல்லாமே அது கொஞ்சம் 2ஆம் பட்சத்தில் இருக்கிற அவலத்தையும் நம்ம பார்க்குறோம் இல்லைங்களா? அதனால தான் பிள்ளைக்கு, இளைஞனுக்கு எனக்கு யார் வழிகாட்டி, எனக்கு யார் முன்னோடி என்று கூட அவனுக்கு தெரியவில்லை. எனக்கு யார் முன்னோடியாக இருக்கணுங்க, முன் உதாரணம் யாராக இருக்கணும், எனக்கு யார் ரோல் மாடல். என்னை பெற்றெடுத்த தாயை விட ரோல் மாடல் உலகத்தில் உண்டாங்க. அவள் சொல்லித்தானே எனக்கு அப்பா யாருன்னே தெரியும். அவள் தானே முதலாக ஆரம்பிக்கிற போது இவர்தான் உன் அப்பா என்று சொல்லிக் கொடுப்பதனால் அப்பாவை தெரிகிறது. அத்தனை உறவுகளையும் அடையாளப்படுத்துபவள் அவள் தானே. சொல்லப்போனால் குழந்தை இடுப்பிலே வைத்துக்கொண்டு ஒவ்வொரு உறவுகளையும் சுட்டிக்காட்டி, தாத்தா, பாட்டி, பெரியப்பா, சித்தப்பா, அண்ணன், அண்ணி, அத்தை, மாமா, அப்பா என்றெல்லாம் உறவுகளை அறிமுகப்படுத்துவது அவளுடைய தலையாய கடமையாக இருக்கிறது. ஈன்று புறந்தறுதல் எந்தலை கடனேன்னு அன்றைக்கி எழுதணும். ஆனால் அப்பா இடுப்பில் தூக்க மாட்டார், தூக்கி சர்ன்னு தோளில் வைப்பார். எந்த அப்பாவும் இடுப்பில் தூக்க மாட்டார். அப்படி தூக்கினாலும் உட்கார முடியாது நம்மளால். ஏன்னா இடுப்பினுடைய அளவு அப்படி இருக்கும். பையன் சர்ன்னு கீழே இறங்கிடுவான், திரும்பவும் தூக்குவான்னு அது ஒரு விளையாட்டு ஆகிடும் அவனுக்கு. அதனால் என்ன பண்ணுவார், தூக்கி தோல் மேலே உட்கார வைப்பார். என்ன அர்த்தம், நான் பார்க்காத உலகத்தை என் தோளிலிருந்தாவது என் உயரத்திலிருந்து பாரடா என்று, பாரடா உனது மானுட பட்டாளத்தை என்று பாவேந்தர் பாரதிதாசன் கூறுவது போல உயர்த்தி உட்கார வைத்து காட்டுவார். அடுத்தது தான் ஆசிரியர் உள்ள நுழைகிறார். அவர் தான் 3வது ரோல் மாடல். உன் காலில் நின்று இந்த உலகத்தை பார் என்று தன்னம்பிக்கையை என்ற ஒன்றை கற்றுக் கொடுப்பவரே ஒரு ஆசிரியராகத்தான் இருக்கிறார். அதனால்தான் நான் அடிக்கடி சொல்வதுண்டு, கற்க கசடர கற்பவை கற்றபின் நிற்க அதற்கு தக என்று ஒரு நூலை வாசித்து நிமிர்கிறவனுடைக்காக எழுதப்பட்ட அந்த குறள் 7 சொற்களிலுமே
துணைக்கால் இல்லாமலேயே திருவள்ளுவன் எழுதியிருக்கிறான். காரணம், கற்றவனுக்கு அதன்படி நிற்பவனுக்கு துணைக்கால் வேண்டாம், தன்காலே போதும் என்பதனால்தான் துணைக்கால் இல்லாமலே அந்த குறளை வரைந்து வைப்பதாக நான் கருதுகிறேன். அப்போ ரோல் மாடல் யாருன்னே அவனுக்கு தெரியல, யார் பின்னால் போகிறதுன்னு கூட தெரியலையே அவனுக்கு. அம்மா தாங்க ரோல் மாடல். அம்மாவை நேசிக்கணும், அப்பாவை நேசிக்கணும். அவங்கள கொண்டு போய் முதியோர் இல்லத்தில் விட்டால் 1000 படித்து என்ன பிரயோஜனம்? முதியோர் இல்லத்தில் இருக்க வேண்டும், முதியோர் இல்லத்தில் இருக்கக்கூடாது. புரியுதுங்களா? முதியோர் இல்லத்தில் இருக்க வேண்டும், முதியோர் இல்லத்தில் இருக்கக்கூடாது. அந்த படிப்பினை அவனுக்கு இல்லையே. அதனுடைய விளைவுதான் இன்றைக்கி சமுதாய சிக்கல்கள், பாசத்தின் இயக்கங்கள், பல தாக்கங்கள் இருக்க காரணம் அதுதானே. அம்மா தாங்க ரோல் மாடல். நடப்பவர்கள் ரோல் மாடலே தவிர நடிப்பவர்கள் ஒருபோதும் ரோல் மாடல் ஆக முடியவே முடியாது. இவர்கள் பழுது பார்ப்பவர்கள், அவர்கள் பொழுதுபோக்குகிறவர்கள். இன்றைக்கு இளைஞர்களுக்கு நம்ம எடுத்து சொல்ல வேண்டிய கால கட்டாயம் நிறைய செய்திகள் இருக்கு, நிறைய அர்த்தங்கள் நிறைய சொல்லணும் சார். நாம தான் சொல்லணும், விலகக்கூடாது. கேட்குறானே கேட்கலையே 2 தடவை உட்கார வச்சு கேட்டால் அவன் புரிஞ்சுக்குவான். எந்த குழந்தையும் நல்ல குழந்தை தான் மண்ணில் பிறக்கையிலே அவன் நல்லவனாவதும் தீயவனாவது அன்னை வளர்ப்பினிலே. தாய்க்கு எவ்வளோ பெரிய சிறப்பு இருக்குது, பொறுப்பு இருக்குது. தப்பான வழிகாட்டினாலும் தப்பாக தான் போயிடும். அண்மையில் ஒரு நிகழ்ச்சி, 4 வயசு பையன் நம்ம குழந்தைங்கிட்ட பேசுகிறதே இல்லையேம்மா. அது இங்கே நிறைய தாய்மார் இருக்கிறீங்க, உங்களெல்லாம் நான் வணங்கி கேட்குறேன் தாய், நீங்கள் தாம்மா அதிகமாக பேசணும். ஒரு தாய் அந்த பிஞ்சு நிலமாகிய மனதிலே விதைகளை நீங்கள் விதைத்து விட்டால் இந்த சமுதாயம் அவனை ஒன்றும் பண்ணாது. அவன் நம்பிக்கையோடு நம்பிக்கை நட்சத்திரமாக வருவான். சொல்ல வேண்டியதை நாம் மறக்காமல் சொல்லணும். ஒரு அம்மானா ஞாயிற்றுக்கிழமை காலையில் 10 மணிக்கு உட்காந்து டிஃபன் சாப்பிட்டு பையனை 4ஆம் கிளாஸ் படிக்கிற பையனை பக்கத்தில் உட்கார வச்சு 4 எத்தனைடான்னு கேட்டது. 10ன்னா. ஏன்டா உங்கள் ஒப்பனாட்டமே பேசுகிற? அந்த ஆள் எங்கே இருக்கிறார் பாவம், அவரை வம்புக்கு இழுத்து அந்த அம்மா திட்டுது. 4 மறுபடியும் விரல் விட்டு என்றா 10. தப்புடா, தப்பு. என்னம்மா தப்பு கண்டுபிடிச்சிட்டேனே? என்ன தப்பு? 1 வாரமாக நான் உன்னை வாட்ச் பண்ணுறேன். கீரைக்காரமாக கூட நிறைய கீரை கட்டை கொண்டாந்து வைக்க இறக்குது. அரை மணி நேரமாக அது உயிரை வாங்கி 10 ரூபா சொன்ன கட்டை 2 ரூபா குறைச்சி 8 ரூபாய்க்கு வாங்குற. ஒரு நாளைக்கு உருளைக்கிழங்கு 2 ரூபா குறைச்சி வாங்குற. ஒரு நாளைக்கு முட்டைக்கோசை 2 ரூபா குறைச்சி வாங்குற. 1 வாரமாக டெய்லி சொன்ன விலையை கொடுத்து நீ வாங்குறதில்ல, 2 ரூபா குறைச்சி தான் வாங்குற. இப்போ நான் 4 8ன்னா நீ 2 குறைப்ப. ஆன்சர் தப்பாயிடும். இப்போ 4 10ன்னு சொன்னல, நீ 2 குறைச்சா கரெக்ட் ஆன்சர் 8 வந்துடும். அம்மாவே வெக்கப்பட்டா, ஓ நம்ம தப்பான பாதையை காட்டிட்டோமோ பிள்ளைக்கு, நாளையிலேருந்து நான் என்ன திருத்திக்கிறேன்னு. சார் நீங்கள் பிள்ளைகள் இடத்துல பேசி பாருங்களேன், என்ன அழகாக பேசுவான் தெரியுமா? உண்மையில் நான் ஐயா சொன்னாங்களே அறிமுகம் பண்ண 36, உண்மையில் அத்தனை ஆண்டுகளும் பிள்ளைகளை நான் ரொம்ப ரசிச்சவன். வாழ்க்கையில் மகிழ்ச்சியாக இருக்கணும்னா ஒரு விஷயம் சார், ஒன்று குழந்தையாக இருக்கணும், இல்லைன்னா குழந்தைகளோடு இருக்கணும். ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கணும்னா குழந்தையாக இருக்கணும், இல்லைன்னா குழந்தைகளோடு இருக்கணும். நான் அதனால தான் சொல்கிறேன், அந்த அவார்டு, நேஷ்னல் அவார்டுன்றது இந்த நாட்டில் எல்லாருக்குமே கொடுக்க வேண்டியது யார் தெரியுமா? இந்த ப்ரீகேஜியிலிருந்து 3rd ஸ்டாண்டர்டு வரைக்கும் இருக்கிற குழந்தைகளோட குழந்தையா டீச்சர்ஸ் இருக்காங்க பாருங்கள், அவங்க அத்தனை பேருமே நேஷ்னல் அவார்டியா. ஏன்னா அவங்க குழந்தையாக மாறணும் சார். அவங்க தானே குழந்தைகளுக்கு நிறைய கொள்முதல் பண்ணி கொடுக்குறாங்க நிறைய செய்திகளை. என்ன அழகாக பேசுகிறான் தெரியுமா? சமீபத்தில் நான் ஒரு மெடிக்கல் ஷாப்பில் சென்னையில் குரம்பேட்டில் மாத்திரை வாங்கலாம் நான் போய் நிற்கிறேன். ஒரு அப்பா, சின்ன பையன், ஒரு 5வது படிப்பான்னு நினைக்கிறேன், அவனை கூட்டின்னு வந்திருக்கிறார். அவங்க வீட்டில் எறும்பு தொல்லை போலகுது, அரிசி பக்கம் டப்பால் நிறையா வருது போலகுது. எறும்பு மருந்து இருக்குதான்னு கேட்டார் சார். உடனே அந்த பையன் கேட்டான், ஏன்பா எறும்புக்கு உடம்பு சரியில்லையான்னு கேட்டான். சார் ஆச்சரியமான விஷயம், அப்பா ஒரு செகண்ட் யோசிச்சார். சார் நான் எறும்பை அழிக்கிறதுக்கு மருந்து கேட்குறேன், மருந்து கடைக்கு வந்தாலே நல்லாவதுக்கு தான் மருந்து வாங்குவாங்கன்றது பையன் நல்ல நோக்கத்தில் கேட்குறான். இவன் மனசுக்குள்ள வள்ளலாரை நான் அழிக்க விரும்பவில்லை,
இந்த ஜீவகாருண்ய ஒழுக்கத்தை நான் காப்பாற்றுவேன் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு எறும்பு மருந்து வேணான்னு திரும்பிட்டார் சார். அப்போது ஒரு பிள்ளைகளோடு பேசுனதுனால வந்த ஒரு பெரிய மாற்றம் எப்படி இருக்குது பார்த்தீங்களா? குழந்தைகளை நம்ம ரசிக்கணும். முதல்ல வாழ்க்கையில் எல்லாத்தையுமே ரசிக்கணும் சார். புத்தகம் கூட வாசிக்கிற போது அப்படியே கடகடன்னு எத்தனை பக்கம் படித்தோமான்றது முக்கியம் இல்லை, என்ன படித்து புரிஞ்சுருக்கணும் தான் மிக மிக முக்கியம். ரசிக்கணும் சார், ஒவ்வொரு வார்த்தையும் ரசிக்கணும். ஒரு எழுத்தாளனுடைய உயிர் அது, ஒரு எழுத்தாளனுடைய ஜீவன் அது. ஒவ்வொரு எழுத்திலும் ஒரு எழுத்தாளன் வாழ்ந்து கொண்டிருக்கிறான். அந்த எழுத்தை நம்ம நேசிக்க நேசிக்க சுவாசிக்க சுவாசிக்க தான் அதனுடைய ஆழமும் அர்த்தமும் தெரியும். அந்த எழுத்தாளனோடு நம்ம பயணம் பண்ணணும். எழுத்தாளனோடு நீங்கள் எழுதுறது சும்மா இல்லை சார். ஒவ்வொரு எழுத்தாளனும் ஒரு படைப்பாளனும் ஒரு கடவுளுக்கு சமமானவன். ஏன்னா அந்த காலத்தை வென்று, இன்னும் சொல்ல போனால் காலம் எழுத்தாளனை கூட கொல்லும், ஆனால் எழுத்தாளனுடைய எழுத்து காலத்தை கொன்று வென்று நிற்கும். அப்படி ஒரு சிறப்பு அந்த நூலுக்கு உண்டு. எங்கள் தாம்பரத்தில் ஒருத்தர் புத்தகம் எழுதினார் சார். அந்த நூலுக்கு பாராட்டி பண்ணி தாம்பரம் மாநகராட்சி ஒரு பரிசு கொடுத்து, 1 லட்சம் ரூபாய் பரிசு கொடுத்தது. அந்த மாபெரும் கூட்டத்தில் அந்த மனுஷன் என்ன பண்ணார், தன் சம்சாரத்தை கூப்பிட்டு மேடையில் ஏற்றி இந்த 1 லட்சம் ரூபாய் என் ஒய்ஃபுக்கு தான் பொருந்தும்னு கையில் கொடுத்தாரு. அந்த அம்மா கை நடுங்கின்னு வாங்கின்னு வந்து கீழே உட்காந்து வீட்டுக்கு வந்தது. ஏயா திடீர்னு கூப்பிட்டு உன் கையில் கொடுத்த ரூபாய் என் கையில் கொடுத்தியே, அது என்ன புத்தகம் பேர் கூட எனக்கு தெரியாது, யாராவது இதுக்குன்னே சில பேர் தெரிகிறான் பேட்டி எடுக்கிறதுக்கு, அவன் வந்து ஏதாவது ஒன்று கேட்டுட்டு நான் ஏதாவது தப்பாக சொல்லியிருந்தா என்ன நிலமை ஆகியிருக்கும், எனக்கு ஏன் அதை கொடுத்தேன்னு. நான் சும்மா செய்வேனா எந்த வேலையும், அதில் ஒரு அர்த்தம் இருக்கும். நீ உங்கள் அம்மா வீட்டுக்கு என்கிட்ட கோச்சிங்னு போனல 2 மாதம், அப்போ எழுதின புஸ்தகம் அது. அதனால தான் அந்த 1 லட்சம் ரூபாய் உனக்கு தான் பொருந்தும்னு கொடுத்தேன். நீங்கள் எழுதுறது லேசான விஷயம் இல்லை சார். ஒரு நூல் ஒரு எழுத்தாளனுடைய ஒரு சுகப்பிரசவம். 10 மாதம் இருந்து ஒரு கரு பிறப்பது போல் அது ஒரு பிரசவம் சார். அது அப்படி ஒரு அருமையான ஒரு படைப்பாளன். அதிலெல்லாம் பிள்ளைகளுக்கு சொல்கிற போது இந்த பிள்ளைகளையும் நம்ம ரசித்தாதான் அந்த கருத்துக்களை கொண்டு போய் அந்த பிள்ளைகளுக்கு நாம் சொல்ல முடியும். நீங்கள் ரசிக்கணும் முதல்ல. அதனால தான் பிள்ளைகளுக்கு ரோல் மாடல் நம்பர் 1 அம்மா. அப்பா எவ்வளோ பெரிய ரோல் மாடல் தெரியுமா? சான்றோனாக்குதல் தந்தைக்கு கடனேன்னா இல்லையா? என்ன அருமையான செய்தி தெரியுமா? அந்த 2000 வருஷத்துக்கு முந்தைய எழுதினாலும் அது எந்த காலத்துக்கும் பொருந்தும். அது சான்றோனாக்குதல்னா அந்த எல்லா பண்புகளையும் உருவாக்கி தருபவன் தந்தையினுடைய நடத்தை. அவர் தான் அசைக்க முடியாத ரோல் மாடல். ஒரு பேருந்தில் ஒரு 8 வயசு பையனை அழைச்சிட்டு அப்பா பயணம் பண்ணுறார். ஏறி உள்ளே வந்த உடனே கண்டக்டர் கேட்குறார், எத்தனை டிக்கெட்டு? 2 ஃபுல் டிக்கெட்டு கொடுங்க சார். சார் 1.5 போதும் சார், பையன் உயரம் கம்மியாக தானே இருக்கிறான், 8 வயசு ஆன மாதிரி தெரியலையே. சார் நீங்கள் ப்ளீஸ் 2 கொடுங்க. வேணாம் சார், அரை டிக்கெட்டு போதும், 4 ரூபாய் எதுக்கு வேஸ்ட் பண்ணுறீங்க, கொடுங்க சார். 1 மணி நேரம் பயணத்துக்கு பிறகு இறங்கி பையனை அழைச்சிட்டு கீழே இறங்குறாரு. கண்டக்டருக்கு மனசு கேட்கல. என்ன சார் 4 ரூபாய் வேஸ்ட் பண்ணி? நான் தானே சொல்கிறேன், ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு சொல்கிறேன், நீங்கள் கேட்கல. சார் ஒரு 4 ரூபாய்க்கு ஆசைப்பட்டு இந்த பையனுக்கு 8 வயசு ஆகலைன்னு அவன் எதிர்க்க நான் சொன்னேன்னு வச்சுங்க, அவனுக்கே 8 வயசு ஆகிறது அவனுக்கே தெரியும். அவன் எதிர்க்கே 8 வயசு ஆகலைன்னு அவன் பொய் சொன்னான், நாளைக்கு வளர்ந்த பிறகு 4000க்கு 40,000க்கு 4 லட்சத்துக்கு அவன் பொய் சொல்லுவான். சார் ஒரு தப்பான பாதையை நான் முன் உதாரணமாக கொடுக்க விரும்பலைன்னாரு பார்த்தீங்களா? இந்த ஒரு சிந்தனை தான் சார் ஒரு பிள்ளைக்கு வழிகாட்டுதல். தந்தை ரோல் மாடல், ஆசிரியன் ரோல் மாடல். சார் ஆசிரியன் ரோல் மாடல்னா சாதாரணமான ரோல் மாடல். இந்த மண்ணிலே நடந்திருக்கிற மகத்துவங்கள் எத்தனையோ. அம்மா அப்பா வச்ச பெயரே பீமாராவ் ராம்ஜின்னு. அந்த காலத்தில் கொடுமை காலத்தில் நீங்கள் என்னென்ன நடந்தது இந்த மண்ணில்ன்றது இன்றைக்கி இருக்கிற இளைய தலைமுறைக்கு தெரியல சார். அதனால தான் நம்ம வந்து திரும்ப திரும்ப அதை சொல்ல வேண்டிய அவசியம் இருக்கிறது. பார்த்தாலே தீட்டு என்று கருதிய காலம் இந்த மண்ணிலே இருந்தது. எவ்வளோ கொடுமை இருந்தது. நான் சொல்கிற வரலாறு உண்மையான வரலாறு, நீங்கள் தேடி பார்த்தா தெரியும்.
அந்த கிளாஸில் உட்காந்து படிக்கிற லாஸ்ட் பெஞ்சில் தள்ளி உட்கார வைக்கப்பட்ட அந்த பிள்ளை அவர் எழுதின பேப்பரை கூட வாத்தியார் தொட்டு திருத்தக்கூடாது என்ற கொடுமையான காலம் அன்றைக்கு இருந்தது. அந்த பிள்ளை தான் பிற்காலத்தில் அவர் எழுதிய சட்ட புத்தகத்தை அத்தனை பேரும் தொட்டு புரட்டுகிற காலமாக மாறி இருக்கிறது. சிந்தனை பண்ணுங்க. அம்மா அப்பா வச்ச பெயர் பீமாராவ் ராம்ஜி. அம்பேத்கர் என்பது ஒரு பிராமண ஆசிரியனுடைய பெயர். அந்த குழந்தையினுடைய அறிவையும் சிந்தனையையும் முயற்சியும் ஊக்கத்தையும் உற்சாகத்தையும் பார்த்து அந்த ஆசிரியர் மடியில் உட்கார வைத்து தான் கொண்டு வந்த சாப்பாட்டை குழந்தைக்கு ஊட்டி அந்த அறிவுக்கும் ஆசானாக விளங்கியதனால் தன் இயற்பெயரையே மாற்றிக்கொண்டு பிற்காலத்தில் ஆசிரியன் பெயரை நன்றியோடு அவர் அண்ணல் அம்பேத்கர் என்று நாம் உச்சரிக்கிற அளவுக்கு அவர் அந்த நன்றியை செலுத்தினார். அப்போ ஆசிரியர் ரோல் மாடல். சார், புனே போர்டு ஹைஸ்கூல் 7th ஸ்டாண்டர்ட் கிளாஸ் ரூம், இது நடந்த வரலாறு. ஆசிரியர் உள்ளே போகிறார் வகுப்பறைக்கு. ஜன்னல் வழியாக ஒரு வாழைப்பழத்தோல் கீழே விடுது. ஓரக்கண்ணால் பார்த்துட்டு உள்ளே போன ஆசிரியர், யாரா போட்டதுன்னார். சொல்லுவான். போட்டவன் முதல் கொண்டு தெளிவாகிறோம். பின் ட்ராப் சைலண்ட். இந்திய தேசிய ஒருமைப்பாட்டையே நீ அங்கே பார்க்கலாம். வாத்தியார் கோவம் எல்லாம் பெஞ்சு மேலே இல்லை, மலை 39 பேர் ஏறிட்டான், நில்லுண்டான், ஒருத்த மட்டும் உட்காந்துக்கிறான். நான் சொல்கிறது உனக்கு காதலை விடலை. விடுது சார், அந்த தவறை நான் செய்யவில்லை, நான் நிற்கணும், தண்டனை அனுபவிக்கணும். எதுத்தா பேசுகிறார்? சத்தியத்தை பேசுகிறேன் ஐயா. ஓ, சத்தியவானோ? போட்டது யார் சொல்? காட்டி கொடுப்பதை ஒருபோதும் இந்திய இளைஞன் செய்ய மாட்டான். இப்போ மனசாட்சியோடு பேசுகிறேன். கெட் அவுட்டுன்னார், பைய தூக்கின்னு வெளியே போட்டான். வாத்தியாருக்கு பயம் வந்து பின்னாடி ஓடி போய், வாடா உனக்காக எல்லாரையும் மன்னிச்சு உட்கார வைக்கணும், உட்கார வச்சார். அந்த பிள்ளை தான் பிற்காலத்தில் இந்திய விடுதலைக்கு தலைமையேற்ற லோகமானிய பாலகங்காதர திலகர் என்று வரலாறு எழுதி வைத்திருக்கிற மிகப்பெரிய சரித்திரம். வகுப்பறையை தானே சார் தலைவர்கள் உருவாகிறார்கள். இந்த பிள்ளைகளெல்லாம் தாழ்த்தப்பட்டு ஒடுக்கப்பட்டு பிற்படுத்தப்பட்டிருக்கிற பிள்ளைகளும் மேலான இடத்துக்கு வர வேண்டும் என்று எத்தனை பெரியவர்கள் இந்த மண்ணிலே பாடுபட்டிருக்கிறார். இந்த சமுதாய சிந்தனை, சமூக நீதி கருத்துக்களை கொண்டு வருவது லேசான விஷயமா சார்? இன்னைக்கு இருக்கிறவனுக்கு யாருக்கும் தெரியல. ஒரு நூல்கள் தான் அதை சேகரித்து கொடுக்கும். நமக்கு எல்லாம் தெரியும்னு நினைக்கக்கூடாது சார். நம்மை தாண்டி பிள்ளைகளுக்கு நிறைய தெரியும். அவனை கூட நிறைய பேசணும். நாம் தான் திரும்ப திரும்ப ஒன்று சொல்லிக் கொடுக்கணும். சமீபத்தில் ஒன்றும் இல்லை சார், ஒரு அப்பா பிள்ளைய அழைச்சிட்டு ஆசைப்பட்டான். அப்பா நான் பட்டம் விடணும்பான்னு. பட்டத்தை உயரத்தில் பட்டத்தை விட்டார். பட்டத்தில் எது இணைஞ்சிருக்கும்? முக்கியமாக நூல். அந்த நூலை விட 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 அது குறிப்பிட்ட இடத்துக்கு போகும். ஒரு இடம் உயரமான இடத்துக்கு போன பிற்பாடு பட்டத்தை இவர் அப்பா என்ன பண்ணார்? அந்த நூலை கட் பண்ணிட்டார், நூலை அறுத்துட்டார் சார். அந்த பட்டம் அது வரைக்கும் ஒழுங்காக போச்சு. இப்போ தாறுமாறாக சுற்றுது சார். அப்போது பையன் கேட்டான், ஏன்பா அதை தாறுமாறாக சுற்ற வைக்கிற? அப்பா சொன்னார், ஒரு விளக்கம் சொன்னார். அந்த பட்டம் ஒழுங்கான இலக்கை அடைவதற்கு துணையாக இருந்தது இந்த நூல்ரா. ஒரு மனிதனும் அந்த பட்டத்தை போல் உயர்ந்த இடத்தை அடைய வேண்டுமென்றால் அவன் படிக்கிற நூல்கள் ஒரு காரணம். அது மட்டுமல்ல, அந்த நூல்கள் தருகிற ஒழுக்கம்தான் அதற்கு மிகப்பெரிய காரணம் என்பதை உனக்கு புரிய வைக்கிறதுக்கு தான் நான் இதை பண்ணேன். பிள்ளைகளோட நிறைய நம்ம பேச தான் இந்த சிறப்பான கருத்துக்கள். நீங்கள் நாம் நினைக்கிறோம் அவனுக்கெல்லாம் இதெல்லாம் எங்கே புரிய போகுது. நம்ம நினைக்கிறதே தப்பு. முதல்ல இப்போ இருக்கிற ஜென்ரேஷனில் பிள்ளைகளை பயங்கரமாகிறோம். நான் ஐஏஎஸ் ஆனால் அப்படின்னு ஒரு தலைப்பு கொடுத்தோம் நாங்கள் கிளாஸில். நாங்கள் ஐஏஎஸ் ஆனால் அப்படின்னு என்ன ஆகுன்னு போட்டிருந்தோம். 39 பையனை எழுத ஆரம்பிச்சிட்டான், ஒரே ஒரு பையன் எழுதலை. ஏண்டா எழுதலைன்னு கேட்டேன். என் பிஏ வரட்டும் சார், அது வரைக்கும் வெயிட் பண்ணுறேன்னா. அப்போவே அவன் ஐஏஎஸ் ஆகிட்டான். அவன் நீங்கள் நம்ம ரொம்ப ரசிக்கணும். பிள்ளைகள் நிறைய பேசுங்க. இருக்கிற தாய்மார் பேசுகிறதே கிடையாது, சீரியலில் பார்க்குறது தான் அதிகமாகுது. இப்போ தயவு செஞ்சு சீரியல்லாம் பார்க்காதீங்கம்மா. அது மனநலத்துக்கும் கேடு, உடல் நலத்துக்கும் கேடு. இப்போ ரெண்டும் அது
டாஸ்மாக்கு போனவனை கூட மாற்றிடலாம், ஆனால் சீரியலில் மூழ்கினவங்கள மாற்றவே முடியாது. ரொம்ப சிரமமாக இருக்குது. ஏன்னா அந்த மைண்டில் திரும்ப திரும்ப பார்க்க பதியுமா. அது மாமியாருக்கு உடம்பு சரியில்லைன்னு ஆட்டோவில் தூக்கி போட்டு டாக்டர்கிட்ட போய் ஃபஸ்ட் எய்டு கொடுத்த உடனே டாக்டர் சொன்னார், ரொம்ப பாராட்டுறேன்னு தாயே, ஒரு 5 நிமிஷம் லேட்டாக வந்தீங்கன்னா கூட அந்த அம்மாவை காப்பாற்றிருக்க முடியாது. உடனே அந்த அம்மாவனுடைய சீரியல் தாக்கம் வந்துடுத்து பாருங்கள். நான் அப்போவே சொன்ன ஆட்டோக்காரங்கிட்ட, மெல்லமாக போடான்னு. ஏன்னா நம்முடைய மனம்தான மனிதனை தீர்மானிக்கிறது. இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க, மறக்காம எங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.